எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கோம். வெல்கம் பேக் டூ லைஃப் ஸ்டைல் ஆஃப் வாணி அஜய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பொங்கல் செலிப்ரேஷனோட வீடியோ தான். இந்த மாதிரி மோர் அப்டேட் வீடியோஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மண்டே அன்னைக்கு நைட்டு. ஸோ பொங்கல் ஸ்பெஷல் கோலம் தான் போட்டுட்டு இருக்கேன். கோலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் டெய்லிலாம் கோலம் போடுற ஆள் கிடையாது. ஸோ ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ல வந்தால் தான் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவேன். கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பொங்கல் அன்னைக்கு மார்னிங் பார்க்கலாம். 2000 years later. ஸோ வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு மார்னிங். ஸோ மார்னிங் எழுந்துச்சி குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு வேலையாக பொங்கல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வெஜ்ஜு தான் செய்கிறது. ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நான்வெஜ் செய்வோம். ஸோ அதனால் இன்றைக்கி சாம்பார் அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் தான் செஞ்சுருந்தோம். அண்ட் கொஞ்சம் வடை போட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு மேலே தான் டைம் நல்லா இருக்குன்றதுனால ஸோ பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. யூஸ்வலாக கேலண்டரில் பொங்கலுக்குன்னு தனியாக டைம் போடுவாங்க. இந்த ராசி பலன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ராகுகால யமகண்டை மட்டும் கழிச்சிட்டு அதுக்கு இன்பிட்வீனில் வந்து பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ட்ரெஸ்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஸ்டிச்சு லெஹங்கா மாதிரி இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு ஹிப் பெல்ட்டும் அண்ட் அது கூடவே வந்து ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சாரீ மாதிரியும் போட்டுக்கலாம், சோழி மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேர் தான். ஸோ பொங்கல்னாலே ஆம்பளை பசங்களுக்கு வேட்டி ஷர்ட் தான் ஸ்பெஷலு. ஸோ அதனால் வந்து அவருக்கு இதோட முடிச்சாச்சு. பொங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் பேட்டர்ன் வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சிட்டி சைடில் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் வில்லேஜ் சைடு தாங்க பொங்கலோட ரியல் இதுவே பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை நாங்கள் எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அண்ட் சூரிய பகவானுக்கு படிக்கிற விதமாக ஃபஸ்ட்டு பூசணிக்காய், அது கூடவே அரிசி மாவு அண்ட் வேப்பங்கொத்து, பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, ஸோ இது எல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ல விதமாக தை பொங்கலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு ஃபெஸ்டிவ் மோட் ஸ்டார்ட் ஆகிடுங்க நம்மளுக்கு. ஏன்னா நியூ இயர் லீவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறவங்களாம் எப்படா பொங்கல் வரும், ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் எப்படா அந்த லாங் லீவ் கிடைக்கும், பொங்கல் எப்போ வரும் அப்படின்றது ரொம்ப லாங் வெயிட்டிங்காக வந்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த பொங்கல் செலிப்ரேஷனை தான். ஏன்னா இதுதான் வந்து லாங் செலிப்ரேஷன். 3 days நம்மளுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ 3 daysக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு நாளைக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ மாட்டு பொங்கல் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது வந்து ஊரில் நடக்குங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே. ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் எப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு பொங்கல்ன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸும் தொடர்ந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக வெஜ் தான்றதுனால ஸோ சக்கரை பொங்கல், உளுந்த வடை, ஒயிட் ரைஸ் அண்ட் கெட்டி பருப்பு, அது கூடவே கொஞ்சம் கீ அண்ட் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார்.
பிறந்தாலே வழி பிறந்தணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எப்படியும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்து மனசு சங்கடங்கள் இருக்கதாங்க செய்யும். பட் அது எல்லாத்தையுமே நம்ம போகியில் தூக்கி எறியப்பட்ட பழைய பொருள் மாதிரி எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஸோ புதிய விஷயங்களோட இந்த தைப்பொங்கலை சூப்பராக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு இந்த அளவுக்கு நம்ம இருக்கிற மாதிரி அடுத்த வருஷமும் இருக்கணுன்றது தான் எல்லாருடைய ஆசையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும். நாளைக்கு மாட்டுப் பொங்கலோட வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டட்டா பை பாய்.